இருப்பாங்க. அந்த ஸ்டெப் மதருக்கு ஒரு மாரி ஆயிடும். இப்ப அதுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு தான் ஹீரோனோட ஃபியான்சிய வந்து லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறது. இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணும், "நீ என் மேல கோவமா இருக்க. அதுக்காக ஏன் எங்க அம்மா வந்து இது பண்ற?" அப்படின்ற மாரி கேட்கவும், "உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெட்கமாவே இருக்காதா? உனக்கு எப்படி இப்படி ஒரு புத்தி வந்துச்சு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ வச்சு கம்பேர் பண்ணி அவங்க ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மோசமாவும் பேசுவாங்க. ஏன்னா அவங்க உண்மையிலேயே பண்ற விஷயங்கள ஹீரோயின் வந்து சொல்லியும் காட்டுவாங்க. அதுக்கு ஒரு மாரி ஆயிடும். நான் வேணா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னோன, "உன் மன்னிப்பு எனக்கு தேவையில்ல. இந்தா வாங்கிக்கோ" அப்படின்ட்டு ஒரு 2, 3 அடிய குடுத்துருவாங்க. இது நடந்துட்டே இருக்கும்போது ஹீரோனோட அப்பா இப்ப மெதுவா படி இறங்கி வருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, இப்ப இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஹீரோயின பார்க்குறாருல, அந்த பிரியம், பாசம் எதுவுமே கிடையாது. "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப நீ எதுக்காக இங்க வந்த? எதுக்காக நீ அவங்கள அடிக்கிற? அவ ஒண்ணும் வேற யாரோ கிடையாது. அவளோட ஸ்டெப் மதரு. அவ ஒண்ணும் மிஸ்ட்ரெஸ் அந்த மாரிலாம் கிடையாது. அவ உன்னோட தங்கச்சி." அப்படி இப்படின்ற மாரி அவரு பேசுவாரு. ஹீரோனுக்கா சரியான கோவம் வரும். இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான். 7 வருஷமா என்ன வெளிநாடு அனுப்பி விட்டுட்டு, இப்ப இவங்க எல்லாரையும் வச்சு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கீங்களா? அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் கோவப்படுவாங்க. உடனே அவங்க அப்பா என்ன சொல்வாரு, "என்ன தைரியம் தான் என்கிட்டயே நீ பேசுறன்ட்டு" அடிக்க போவாரா? அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நான் இன்னும் ஒண்ணும் சின்ன புள்ள கிடையாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நீங்க எப்படி நடத்துனீங்களோ, அதே மாரி இப்பவும் நடத்துறதுக்கு, இப்ப நான் வளர்ந்துட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கோ, நீங்க பண்றதெல்லாம் வந்துட்டு அப்படியே, "ஆமா நீங்க எனக்கு நல்லது தான் பண்றீங்க." அப்படின்னு நினைக்கிறதுக்கோ, அந்த மாரி ஆள் நான் இப்ப கிடையாது. உங்க மரியாதையா எங்க அம்மாவுக்கு உள்ளதெல்லாம் எனக்கு வந்து ஆகணும். இல்ல அப்படின்னா உங்கள வந்து நான் கோர்ட்ல சந்திப்பேன்ற மாரி ஹீரோயின் சொல்லும்போது, அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாரு, "நீ கோர்ட்டுக்கு போ, எங்க வேணா போ. ஆனா ஒத்த பைசா கூட உனக்கு கிடைக்காது. அது மாரி நான் பண்ணிடுவேன்." அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. உடனே ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வந்துருவாங்களா, ரொம்ப அவங்களுக்கு ஒரு மாரி சோகமா இருக்கும். உடனே போய் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கிட்டும், இங்கிட்டும் உருண்டுகிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு அங்க பணம் கூட எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிரும். ஹீரோ வந்து அவங்கள அழகா அப்படியே தூக்கிக்கிட்டே வந்துட்டே இருப்பாரு. அப்பதான் அவங்களுக்கு பியானோ வாசிக்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதில உட்கார வச்சிருப்பாரா, அங்க உட்காந்துட்டு இருக்கும்போதே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா, ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்தே பியானோன்னா ரொம்ப ஆசை. அத வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதில வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது என்ன சொல்றதுன்னா, நல்லா சாதிக்கணும் அப்படின்ற மாரி அவங்க நெனைப்பாங்க. ஸோ, அதே மாரி தான் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க நல்லா பழகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துடுறாங்கல்ல. அப்பவே இந்த ஸ்டெப் மதர் வந்து வந்துருது. ஹீரோயினுக்கும் ஒரு 2, 3 வயசு கம்மியாவும் அந்த பொண்ணு இருக்கு. இப்ப அந்த பொண்ணும் அம்மாவும் இந்த வீட்ல இருக்கும்போதே, அவங்க வந்து பியானோ கிளாஸ் போறது, ஹீரோயின் வந்து நல்லா சாதிக்கிறது, நல்லா அப்பவே நல்லா அவ டெவலப் ஆகி வர்றது அந்த ஸ்டெப் மதருக்கு பிடிக்காது. அது ஹீரோயின் வீட்ல இருக்கும்போது பியானோ வாசிக்கும் போதெல்லாம் எப்படி சொல்வாங்கன்னா, "நீ வந்துட்டு அவ உன் தங்கச்சி தானே, அவ ஆசைப்படுறால, அவ கொஞ்ச நேரம் வாசிக்கட்டும். நீ எந்திரி எந்திரின்னு" சொல்லியே ஹீரோயின வாசிக்கவே விட மாட்டாங்க. இருந்தாலும் ஹீரோயின் ரொம்ப டேலண்டாவே இருப்பாங்க. இப்ப இந்த பியானோ கிளாஸ்ல வந்து ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு போட்டி ஒண்ணு நடக்கும் காம்படிஷன். அதுல மட்டும் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போயிடுவாங்க. அந்த டைம்ல அவங்க வேக வேகமா அங்க கிளம்பிட்டு இருப்பாங்களா, அப்ப அந்த ஸ்டெப் மதர் என்ன பண்ணும், அவங்கள வந்து போகவே விடாது. "நீ இப்ப போகாத, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கயேம்மா" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இல்ல நான் வந்து இன்னைக்கு போகணும், இன்னைக்கு போட்டி இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஸ்டெப் மதர் என்ன சொல்லும்னா, "சரி சரி போறதான் போறேன், இந்தா இந்த பால குடிச்சிட்டு போ" அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோயின் வேண்டாம் வேணாம்னு சொல்லும்போது, "நான் சொல்றேன்ல, நான் ஸ்டெப் மதர் தானே, நான் சொல்றேன்ல கேட்க மாட்டியா? அந்த பால குடிச்சிட்டு போ" அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினும் அப்படியே உட்கார்ந்து அந்த வாயில அந்த பால ஊத்திட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு அங்க படுத்து கிடப்பாங்க. ஏன்னா, அவங்க அது அவங்கள தூங்கணும் அப்படின்றதுக்காக மிக்ஸ் பண்ணி ஏதோ குடுத்துட்டாங்க. ஸோ, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப எந்திரிச்ச உடனே தான் ஹீரோயினோட கிளாஸ் டீச்சர் இருக்காங்க. அவங்க கால் பண்ணுவாங்க. "இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு போட்டி? உன் மேல நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ கண்டிப்பா இந்த போட்டியில வந்து கலந்துக்கணும்" அப்படி இப்படின்னு. "இப்படி ஒரு வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்ட. எல்லாமே உன்னோட கேர்லெஸ்னஸ் தான்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கஷ்டமா இருக்கும். "டீச்சர் நீங்க என்ன சொல்றீங்க? நான் வேணும்னுலாம் வராம இல்ல." அப்படி இப்படின்னு அவங்க ஏதோ சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்க அத கேட்க தயாரா இருக்க மாட்டாங்க. "என்ன எதுவா இருந்தாலும் உன் மேல நான் நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ இன்னைக்கு வந்து இத பண்ணுன அப்படின்னா வந்து, கண்டிப்பா நானும் அத சாதிச்ச மாரி இருக்கும். நீ என் நம்பிக்கைய வீணாக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாரி வச்சுருவாங்க ஃபோன. ஹீரோயினுக்கு அப்பவே ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அந்த ஸ்டெப் மதர் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, பியானோவே வாசிக்க தெரியாத அந்த பொண்ண வந்து ஹீரோயினுக்கு பதிலா அனுப்பி விட்டுருக்கும். அது ஏதோ தத்தக்க புத்தக்கான்னு வாசிச்சுட்டு ஓரளவு வந்திருக்கும். ஸோ ஹீரோயின் வந்து அப்ப அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள கூட எல்லாரும் சேர்ந்து நம்மள இப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க 7 வருஷம் வெளிநாட்டுக்கு நம்மள அனுப்புனது கூட படிக்கிறதுக்காக கிடையாது. இந்த அம்மாவோட சொத்து மொத்தத்தையும் அவங்க வந்து பிளான் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப நான் திரும்ப வருவேன்னு கூட அவங்க எதிர்பார்க்கல. ஸோ டோட்டலா நான் அங்கேயே செட்டில் ஆயி, அதுவும் வந்து ஒரு நல்ல ஊர்லாம் கிடையாது. அது கொஞ்சம் மோசமான ஊரு தான். அங்க நம்மள அந்த வயசுலயே அனுப்பி விட்டுருக்காங்க. இப்ப நம்ம இங்க திரும்ப வருவோன்றத அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. இந்த நேரம் வந்தது தான் அவங்களுக்கு பிரச்சனைன்னு எல்லாத்தையும் நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஹீரோக்கு எல்லாமே புரியும். அப்ப அவர் எப்படி ஆறுதல் படுத்துவாரு? கெஸ் பண்ணி தானே ஆறுதல் படுத்த முடியும். ஸோ அதனால 2 பேரும் திரும்ப கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. திரும்ப 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஒரு ஆட்டம் பாட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோன அப்படியே தூக்கிட்டு வந்து திரும்ப அவர் வீட்ல வந்து தூங்க வச்சுருவாரு. இப்ப காலையில தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் அவர் பக்கத்திலேயே உட்காந்துட்டே இருப்பாரு. "ஒரு வழியா முழிச்சிட்டியா? உனக்காக டீலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அத குடிச்சுக்க" அப்படின்ற மாரி அவர் சொல்வாரா. ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தவங்க அவங்க ரிங் கையில இருக்காது. "என்னோட ரிங் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நீ தான் அத எடுத்தியா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "அது வந்துட்டு நான் எடுக்கல" அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன கேட்பாங்க, "இது வந்து ஃபியான்சியோட என்கேஜ்மென்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த என்கேஜ்மென்ட் ரிங் அது. அது எதுக்கு எடுத்த?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நேத்து நல்லா அவ்ளோ ட்ரிங்க் பண்ணயில, அதுக்கெல்லாம் யார் காசு குடுக்குறது? அதுக்காக வேணா யாராவது உன்கிட்ட இருந்து அந்த ரிங்க
வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு என்ன இப்போ வாயில் பேசினா வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் எல்லாம் கரெக்டாக சரி பண்ணி விட்டுட்டு திரும்ப ஹீரோயின்கிட்ட ரொமான்ஸ் பண்ண வந்துருவார். ஹீரோனுக்கு எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிங்க வந்துருவாங்க. இப்போ நேரம் வந்து அந்த ஃபியான்ஸ் இருக்கார்ல அவரை தான் மீட் பண்ணி பேசுவாங்க. இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு எதுக்கு நான் வந்துட்டு பேசலாம் 2 பேரும் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்றேன், அதுக்கு நீ ஒத்துழைக்கவே மாட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்க, இப்போவும் நீ கூப்பிட்டா நான் வந்திருக்கேன் அப்படின்றதுக்காக உன் மேலே லவ்வில் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி போனதெல்லாம் போட்டோம் இப்படி என்ன தான் சொல்ல வர அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். ஃபியான்ஸ் இருக்கார்ல அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. இவர் பேசுறது எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்க. உடனே அவங்க சமாதானத்துக்கு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் ஹீரோன்ட்ட பேசிகிட்டே இருப்பார். ஹீரோயின் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் நீ பேசுறது வந்து முன்னாடியே பேசியிருக்கணும், இப்பட்ட காலங்கள் கடந்ததுனால இப்போ இதை பற்றி வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இப்போ இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஹீரோயின் வந்து போதும் இதுக்கு மேலே உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்காக கிஃப்ட்னு வாங்கி வச்சிருக்கல இது எனக்கு சொந்தமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகலான்னு போகும்போது அந்த ஃபியான்சி என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு, உன்னோட அம்மாவும் என்னோட அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், 2 பேருமே ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்வார். இவர் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருந்தது யாரை இப்போ முன்னாடி கூப்பிட்டு இருந்தாருல அது வந்து யாராக இருக்குன்னா அந்த இன்னொரு ஹீரோயினோட ஸ்டெப் மதர் இருக்காங்களா அவங்கள தான் இவர் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ அவர் என்ன சொல்வார், உன் அம்மாவும் என் அம்மாவும் இறந்ததுக்கப்புறம் நம்மளுக்குன்னு யாருமே கிடையாது, ஸோ அம்மா கிடையாது அப்பாங்கெல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க, அம்மா கிடையாது உனக்குன்னா எனக்கு நீ அப்படி தானே, இப்போ அதெல்லாம் நீ நினச்சி பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்பாரு. எங்கள் அப்பா என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னொரு பையனை வந்து தத்தெடுத்து வளர்க்குறன்ற பேரில் வளர்த்துட்டு இருக்கான், அவன் என்ன ஒரு பக்கம் இது பண்ணிகிட்டு இருக்கான், நீ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துட்டு இருக்க, நான் ரொம்ப நாளாக உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், என் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, என்கிட்ட பேச மாட்டேங்கிற, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, நான் என்ன முட்டாளாக நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. மொத்தத்தில் இப்போ பழியை தூக்கி நீ என் மேலே போடுற, நான் உன்னை ஏமாத்துறதான் நீ சொல்கிற, நான் உன்னை ஏமாத்துறதான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ என்னை ஏமாத்துறதுக்காக தானே நான் திரும்ப ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தானே இன்னொருத்தரோட நான் பழக ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அதோட இவர் என்ன சொல்வார், சரி போனதெல்லாம் போகட்டும் எல்லாத்தையுமே விட்டுரு, இதுக்கப்புறம் நம்ம பழசு எதுவுமே பேச வேண்டாம், திரும்ப நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம், நீ என்னோட லவ்வராக இருந்தில்ல அதே மாதிரியே என் கூட இருந்துரு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. வந்துட்டு திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே என்னால் வர முடியாது, எனக்கு தேவை பணம் தான், இப்போ நான் பணத்தை தான் சம்பாதிக்கணும், ஏன்னா இப்போ அம்மாவோட சொத்து எல்லாமே வந்துட்டு பிரச்சனையில் இருக்கிறனால இப்போ ஹீரோ வந்து பணத்தை அதிகமாக வேணும்னு நினைக்கிறாங்க அவங்க செலவுக்கு. உடனே அவர் என்ன சொல்வார், பணம் தானே வேணும், எல்லாமே நம்மளோடது தான், எல்லாமே உன்னோடது தான் அப்படின்னு சொல்லுவார். அடுத்ததாக ஒரு வார்த்தை என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு இப்போ உனக்கு பணம் தானே வேணும்னு நினைக்கிறேன், 9 to 5 வந்து நீ ஒர்க் பண்ணலாம், அதுக்காக நான் உனக்கு சேலரி கொடுக்குறேன்னு சொல்லும் போது நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் வீட்டு நாய் நினச்சிட்டு இருக்கியா, நீ திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப்பு வேணும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வந்தா போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுவும் உன்கிட்ட நான் உன்னை லவ்வராக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ வந்து உன்னோட கம்பெனிலேயே என்னை வந்து வேலை பார்க்குறேன்னு அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கேன், அப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு கோவமாக இருக்கும். எல்லாம் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார், நீ தான் வந்துட்டு பணம் வேணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் உனக்காக ஜாபுக்காக நான் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், நீ என்ன எப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டே இருப்பாங்களா. அதை நம்ம இப்போ பெட்டராக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்த்துக்காம பேசிக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார், நான் இல்லாமல் நீ வாழ்ந்துருவியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாரு. அதோட வந்து இப்போ என்ன வேறு என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு இப்போ நீ ஹீரோ நினச்சி இன்னொருத்த கூட பழகிட்டு இருக்க, அவன் வந்து ஹீரோவே கிடையாது, அவன் வந்துட்டு அப்போவே இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ கூட தான் பழகுறாங்கன்றது இவருக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டார்ல, அதனால் இவர் என்ன பண்ணுவாருன்னு இந்த மாதிரி சொல்கிறாரா. ஒன்று ஹீரோயின் வந்துட்டு புரியாது, என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் சின்ன வயசில் ஒன்றா வளர்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கும் இவங்களுக்கும் ஒத்தே போகாது. உடனே இவங்க 2 பேர் என்ன பேசுவாங்க, நம்ம 2 பேருக்குள்ள பொதுவான எனிமி அவனை வந்துட்டு நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், சின்ன வயசுல இது 2 பிளான் பண்ணிகிட்டே இருக்கும், அதில் வந்து ஒரு டேப்லெட்டை மாற்றி வைக்கிறது அப்படி இப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கவும் அப்போ தான் அப்போவே இறந்துட்டானோன்னு இப்போ ஹீரோன் ஒரு மாதிரி தடுமாறிடுவாங்க. அப்போ நம்ம பண்ண வேலையில் அவன் உண்மையிலேயே இறந்துட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரி தடுமாறுவாங்க. அந்த ஃபியான்ஸுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், எதுக்கு அவனுக்கு ஒன்றுனா நீ இப்படி பதற, நான் இது ஒரு சாதாரணமாக ஒரு விஷயமா தான் சொன்னேன், இந்த அளவுக்கு நீ பதறன்னா என்னை விட நீ அவனை தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி இப்படி ஆரம்பிப்பாரு. நீ என்ன முட்டாளாக இருக்கியா, அவன் வந்து என்கிட்ட எந்த அளவுக்கு நல்ல விதமாக நடந்துகிட்டு இருந்தான் தெரியுமா, ஆரம்பத்தில் சின்ன வயசில் ஏதோ கோவத்தில் தான் நம்ம அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் அவன் ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். அதாவது ஹீரோன்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, ஏதாவது இவரோட அப்பா வந்து ஹீரோவை வந்து வளர்த்துருக்க மாதிரி தான் அது, ஆனால் வந்துட்டு ஹீரோ வந்து இன்னும் சொந்த ஐடென்டிட்டி வந்து வெளியே காட்டலை, இப்போ ஹீரோ தான் அந்த ஆள் அப்படின்றது ஹீரோனுக்கும் தெரியலல்ல, அவர் ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் அறிமுகமாகி ஹீரோன் கிட்ட பழகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. இவர் உடனே இப்போ இந்த ஃபியான்ஸ் இவர் இப்பெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாரா, அவங்க வந்து அவரை திட்டி விட்டுட்டு இப்போ வந்துருவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு அந்த என்னோட சின்ன வயசில் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தவன் வந்துட்டு இப்போ இறந்துட்டானா, அவன் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுவாங்க. இப்போ புரிஞ்சிடும் அவள் வந்து இப்போ நம்ம உண்மையை சொல்லியிருக்கலாம், நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அறிமுகமானதுனால தான் வந்து அவளுக்கு வந்து நம்மளை பற்றி தெரியல, அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பார், ஆனால் எதுவுமே சொல்லிக்கவே மாட்டார். அதோட அவர் பாட்டுக்கு இருந்துருவார். ஹீரோன் கொஞ்சம் அழுவாங்க, அப்புறம் தூங்கிடுவாங்க. இப்போ மறுநாள் காலையில் அவங்க அப்பா இருக்கார்ல ஹீரோனோட அப்பா, அவர் கால் பண்ணுவார். கால் பண்ணி
இந்த மாதிரி ஹீரோயின் கேஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாயிடும், ப்ரெஷர் ஆகிடும். இன்னும் அவர் என்ன பேசுவார், பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார். தீர்த்துட்டு தான் பேசுகிறதேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. 100 மில்லியன் எனக்கு நீங்கள் கொடுக்கணுன்னு உடனே 100 மில்லியனா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு வைப்பாரா, இப்போ கொடுக்க முடியுமா முடியாதான உடனே கொடுக்குறேன், நாளைக்கு முறைப்படி எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அப்படி வாங்க வலைக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு நினச்சிப்பாங்க. அங்கே அவங்க லவ்வர், அதாவது அந்த ஹீரோ இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அப்பா வந்து சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்ற சில விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பார். அப்போ அவர் வந்து அவர் வேலையை அவர் பார்த்துட்டே இருப்பார். அப்படியே அவங்க 2 பேர் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ணுவார். அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். திரும்ப ஹீரோயின் மனசு உடஞ்சு போயிடுவாங்க. பல விஷயங்கள் நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் படுத்திருப்பாங்க. அப்போ ஹீரோ கால் பண்ணி பேசுவார். அவர் வெளியே இருக்கனால 2 பேரும் வீடியோ காலில் பேசுவாங்க. திரும்ப அவங்க அப்படியே நைட்டும் திரும்ப 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப காலையில் எந்திரிப்பாங்க. இப்போ அப்பா வர சொல்லியிருக்காரு, போயிட்டு நம்ம இந்த மாதிரி பணத்தை வந்து வாங்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஹீரோ கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புவாங்க. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஹீரோயின் மட்டும் உள்ளே போவாங்களா, அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா வந்து 50 மில்லியன் மட்டும் அவங்களுக்கு வர மாதிரி பண்ணியிருப்பாரு. இப்போ வெளியே வந்த ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி என்ன கேட்பாங்கன்னா, 100 மில்லியன் நான் கேட்டிருந்தேன், 50 மில்லியன் கொடுத்துட்டீங்க, இன்னும் 50 மில்லியன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது, அதை நான் சீக்கிரம் கொடுக்குறேம்மா அப்படின்ற மாதிரி அவர் வர சொல்லிட்டே இருப்பார். பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. இப்போ வெளியே வந்த ஹீரோயின் கிட்ட ஹீரோ என்ன கேட்பாருன்னா, என்ன வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 50 மில்லியன் இப்போ கைக்கு வந்துருச்சு, இன்னும் 50 மில்லியன் வந்து பேலன்ஸ் இருக்குது, அதை நான் வேறு பிளான் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே என்ன பிளான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நேராக வந்து அந்த ஃபியான்ஸ் இருக்காருல்ல அவரோட ஆஃபீஸ்க்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிப்பாங்க. இது எதுக்குன்னு கேட்கும்போது, அந்த ஃபியான்ஸுக்குன்னு சொல்லும்போது ஹீரோ குக்கும் வந்து அதை வந்து தூக்கி போட்டுருவாரு. அவன் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கான், திரும்ப அவனை மீட் பண்ண போகும்போது அவனுக்கு இந்த லஞ்ச் சமைச்சு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாமே ஒரு பிளான் தான், எடும்போதும் அந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அந்த பாக்ஸ் எடுத்துருவாரு. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, வேகமாக அந்த ஆஃபீஸ்க்கு வருவாங்களா. இப்போ இங்கே வந்துட்டு இந்த ஃபியான்சி இருக்காருல்ல பாரு, ஸோ அவர் வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு தானே எல்லாருக்கும் இருக்கும். இப்போ இங்கே வந்துட்டு ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ப்ரெஸ் மீட்டை வந்து கூப்பிட்டுருப்பாரு. எதுக்காகனா, இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு இப்போ இந்த அதாவது ஹீரோயின் அவர் கல்யாணம் பண்ண போகிறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எனக்கு மருமகனாக வரப்போகிறவர் தான் வந்து இந்த ஆஃபீஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் மீட்டிங் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வருவார். இந்த இடத்துல இவங்க வரதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த ஃபியான்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, வழக்கம் போல் ஹீரோயினோட அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்காருல்ல, அவங்க கூட வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ திடுத்துப்புன்னு எல்லாரும் இப்போ இவங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்களா, அப்போ ஹீரோயின் வந்து வேகமாக வந்துருவாங்க. இங்கே என்ன பண்ணி பண்ணுற அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லாவே அவங்க அப்பா பேசுவார். ஏன்னா மீடியாலாம் இருக்காங்களா, ஒன்று ஹீரோயின் கிட்ட ரொம்ப பிரியமாக பேசுவார். ஒன்றும் இல்லைப்பா, என் ஃபியான்ஸுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்தேன்னு சொன்னோன்னே, இப்போ மீடியாக்காரவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுல்ல, ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கனால இவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சரி வாங்க அவருக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணலான்ற மாதிரி எல்லாரும் இப்போ அந்த ரூமுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. எல்லாரையும் திடீர்னு பார்த்தோன்னா டக்குன்னு இவர் என்ன பண்ணுவார், அந்த ஃபியான்ஸி அந்த பொண்ணு இருக்குல்ல, அதை வந்து டேபிள் கடையில் ஒளிச்சு வைப்பார். இப்போ அதை என்ன பண்ணியிருக்கும், ஏதோ ஒரு சூப்பு கொண்டு வந்து வச்சு அவருக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்திருக்கும். அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க டைமில் எல்லாம் வந்தவும் அந்த டேபிளுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருவாங்க. ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. வேணும்னு தான் அவங்க இதெல்லாம் பண்ணுறது. உள்ளே வந்திருப்பாங்களா, வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்தோன்ற மாதிரி எல்லாருமே மாறி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஃபியான்ஸுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கிட்ட வந்துட்டு உனக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்தேன்னு சொல்லும்போது, எனக்கு பசிக்கல, என்ன திடீர்னு அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பார். எனக்கு சமைக்க தெரியாது தான், ஆனால் உனக்காக நான் ஃபஸ்ட் டைம் இப்போ சமைச்சிருக்கேன் தெரியுமா, நீ கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. ரொம்ப குச்சியாக போயிடும். பரவாயில்ல, எந்த அளவுக்கு அவர் மேலே பிரியமாக இருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊட்டுவாங்களா, வேறு வழியே முதல்ல எனக்கு பசிக்கல அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லி சமாளிப்பார். அப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஒரு வாய் வாங்குற மாதிரி ஆகிடும். அந்த வாய் வாங்கினோடனே வாயில் வைக்க முடியாத உடனே இந்த பக்கம் துப்பிடுவார். அப்போ தான் தண்ணியை குடி, உனக்கு யாரும் ஆல்ரெடி ஒரு சூப்பு வேறு வச்சு ஊட்டிகிட்டு இருந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்பாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த தண்ணி கீழே கொட்டினோடனே அவங்க ட்ரெஸ்ஸை துடைக்கிற மாதிரி போனவங்க அந்த டேபிளுக்கு கீழே அந்த ஃபியான்ஸி அந்த பொண்ணு இருக்குல்ல, லவர் பொண்ணு ஸ்டெப் சிஸ்டர், அதை ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே யார் ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி கழுத்தை பிடிச்சி தூக்குற மாதிரி அந்த காலரை பிடிச்சி இப்படி வெளியே தூக்குவாங்களா. அவ்வளோதான், அந்த பத்திரிக்கை அவங்க எல்லாம் கிளிக்குன்னு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அவங்க அப்பாக்கா ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா இது நம்ம பொண்ணு இங்கே நிற்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, எடுக்காதீங்க ஃபோட்டோ எடுக்காதீங்க அவரும் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருப்பார். அதோடு இப்போ ஃபியான்ஸி வந்து என்ன பண்ணுவார், எல்லாரும் ஃபோட்டோ எடுக்காதீங்க, ஃபஸ்ட்டு எல்லாரும் வெளியே போங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ இந்த விஷயத்தை வந்து வேணும்னு இப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இப்போ ஹீரோ இருக்காரில் அவர் பண்ணிடுவார். இதனால் இந்த ஆஃபீஸில் வந்து மில்லியன் கணக்கில் வந்துட்டு அவங்களுக்கு லாஸாக போயிட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடந்தால் வந்து அவங்க பேர் வந்து கெட்டு போகுதில்ல, அதனால் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகிட்டுருக்கும். ஹீரோயினுக்காக வேணும்னு இது ஹீரோ பண்ணுற வேலை தான். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ இப்படி பிரச்சனை பண்ணிட்டாங்களா, எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டுருவாங்க.
சிஸ்டரு, அதுக்கப்புறம் இந்த ஃபியான்சி 3 பேரு தான் இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட என்ன கேட்கும், "எதுக்காக நீ இப்படி என்கிட்ட நடந்துக்கிட்ட? உங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்க அம்மா தானே உன்ன வந்து பார்த்துக்கிட்டாங்க, வளர்த்துட்டாங்க. இப்ப எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக தான் நீ இப்ப இந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் நீ ஊருக்கு வந்தியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நியாயமா கேள்வி கேட்பாங்க. அப்ப ஹீரோயின் என்ன கேட்பாங்க, "உன் மேல தப்பு இல்லன்னா, டெஸ்க்குக்கு அடியில உட்காந்துட்டு நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ வெளியே இருக்க வேண்டியதானே? ஓப்பனா உனக்கு அவன பிடிச்சிருந்தா, ஓப்பனா நீ அவன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டி பண்ண வேண்டியதானே? என்ன லவ் பண்றா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு நீ அவன் கூட அது உனக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்போது, என்னை ஏமாத்தி நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல. இப்பவும் வந்துட்டு நீ ஹைட் அண்ட் சீக் தான் எனக்கிட்ட விளையாடிட்டு இருக்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்ப வந்து நீ ஓப்பன் அப் பண்ணாம, எனக்கு துரோகம் பண்ணிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கிறியா? அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. வாய்ஸு, என்னோட புக்ஸு, எனக்கு சொந்தமான எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நீ உன்னோடதா ஆக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கோவப்படும்போது, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும், இது எல்லாத்தையும் ஒண்ணும் நான் எடுத்துக்கல. எல்லாமே வந்துட்டு என்னோட அப்பா எனக்கு குடுத்தது. அதாவது அவங்க அப்பா வந்து ஹீரோயினோடது எல்லாத்தையும் வந்து எனக்கு குடுத்துருக்காங்க. அவர் என் மேல உள்ள பிரியத்துல குடுத்தாரு. உன்னோடத எடுத்து எனக்கு குடுத்தாருல்ல எனக்கு தெரியாது. அப்படின்ற மாரி அது பதிலுக்கு சொல்லும். அப்பத்துலேருந்தே நீ என்னோடதெல்லாம் வந்து உன்னோடதா ஆக்கிக்கணும்னு நெனச்சதுனால தான், என்னோட ஃபியான்சி வரைக்கும் நீ வந்திருக்க அப்படின்றது எனக்கு இப்ப தானே தெரியுது அப்படின்ற மாரி சொல்லவும், அது ஒரு மாரி நின்னுட்டே இருக்குமா, இப்ப இந்த ஃபியான்சி இருக்கார்ல அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 2 பொண்ணுங்க தனக்காக அடிச்சுக்கிறத அவர் ரொம்ப பெருமையா நெனச்சிட்டு இருப்பாரு. ஹீரோயின் கேட்பாங்க, "உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணயே இல்லல்ல? உனக்காக 2 பேர் அடிச்சிட்டு இருக்கிறது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் அந்த அர்த்தத்துல சிரிக்கல" அப்படின்ற மாரி அவர் ஆரம்பிப்பாரா, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லன்ற மாரி ஹீரோயினுக்கு அவர் மேல கோவம் வந்துரும். முடிச்சு விட்டு இப்ப ஹீரோயின் வந்து வெளிய வருவாங்க. ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. என்னாச்சுன்னு கேட்பாரு. போன வேலை நல்லா நடந்துச்சுன்ற மாரி 2 பேரும் சந்தோஷப்படுவாங்க. அதோட 2 பேரும் சேர்ந்து ஆட்டம், பாட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப தூங்கி எந்திரிச்சுருவாங்களா, இப்ப ஹீரோயின் காலையில எந்திரிச்சு வரும்போதே வந்துட்டு, அவங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த விடியற்காலையே வந்து ஒரு நிம்மதியா இருக்கும். எல்லாரையும் நம்ம நெனச்ச மாரி நல்லா பழி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வேற கேட்பாரு, "நீங்க உண்மையான நீ தான் அந்த ஆளு அவங்க கூட படிச்சவன், அந்த சின்ன வயசுல அந்த பையன்னு சொல்லலாமே, இன்னுமா மறைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்ல இன்னும் அதுக்கான நேரம் வரலன்ற மாரி ஹீரோ சொல்வாரு. அப்ப அவங்க எழுந்துச்சு வரும்போது அந்த காலை பொழுதே வந்து அவங்களுக்கு ரொம்ப புடிச்ச மாரி இருக்குமா, அப்ப ஹீரோ வந்து கேட்பாரு, "இன்னைக்கு நல்லா இருக்குல்ல விடிய காலம்ன்னு" சொல்லும்போது, இந்த விடிய காலை வந்துட்டு அந்த அந்த சின்ன வயசுல அவங்களால இறந்து போயிட்டாருன்னு ஹீரோ நெனைக்கிறாங்கல்ல, அவன் எனக்கு திரும்ப அவன் பொறந்து வந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப ரொமான்டிக்கா ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து தான் தான் தெரியாமயே தன்னை அவ மனசுல நெனைக்கிறா அப்படின்ற மாரி அவர் சந்தோஷப்படுவாரு. இந்த பிசினஸ் விஷயம் பேசுறதுக்காக ஹீரோயின் வர சொல்லியிருப்பாங்களா, இவர் என்ன நினைச்சுப்பாரு, திரும்ப அவ மனசு மாறிட்டா நம்மள பேச கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ஃபியான்சி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா வந்து ஹீரோயின் வந்து வந்திருக்க மாட்டாங்க. இவ நம்மள அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் இப்ப ஹீரோயினை கவர் பண்றதுக்காக நிறைய முயற்சி எடுப்பாரு. ஆனா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. எவ்வளவு வேலையை விட்டுட்டு வந்தா இவ என்னை ஏமாத்திட்டே இருக்கான்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவாரு. அப்ப ஹீரோயின் வேலை இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்துருவாரா, வந்தோடனே என்னை வர சொல்லிட்டு நம்ம கூட ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நீ வராம இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு பேசும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா படிச்சிருக்கோம், ஒண்ணா சேர்ந்து விளையாடி இருக்கோம், ஒண்ணா சேர்ந்து பிராங்க் பண்ணியிருக்கோம், மூவி பார்த்துருக்கோம், சந்தோஷமா இருந்திருக்கோம். இப்ப அதனால நான் எல்லாத்தையுமே வெறுக்கிறேன். உன் கூட இருந்து நான் அத பண்ணதுனால மூவி பார்க்கறது கூட எனக்கு பிடிக்கல. பிராங்க் பண்றது எனக்கு எதுவுமே பிடிக்கல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன் கூட சேர்ந்து இருக்கும்போது எதெல்லாம் நான் ரசிச்சேனோ, இப்ப இது எல்லாத்தையுமே நான் உன்னால வெறுக்கிறேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. திரும்ப ஒண்ணு சேரலான்னு தானே இவர் நினைச்சிட்டே இருக்காரு. இப்ப ஹீரோயின் இந்த மாரி சொல்லும்போது, இதனால வந்துட்டு என்னோட ஹாபீஸ் தானே அதெல்லாம். டிவி பார்க்குறதும், பிராங்க் பண்றதும், ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றது நம்மளோட ஹாபீஸா இருக்கும்போது, அது எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன்னும்போது, இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும். ஏன் அப்படின்னா, என்னோட லைஃப்ப நான் இன்னும் மிச்ச லைஃப்ப நான் வாழணும் அப்படின்னா, திரும்ப எனக்குன்னு ஹாபீஸ் இருக்கணும். திரும்ப எனக்குன்னு சந்தோஷங்கள் இருக்கணும். அதுக்கு தான் ஒரு முடிவு கட்ட வந்தேன்ற மாரி சொல்லுவாங்க. இவருக்கு ஒண்ணும் புரியாது. ஒரு பெட்டி வேற எடுத்துட்டு வந்திருப்பாங்களா, இது என்னது இதுன்னு கேட்கும்போது, சொல்றேன், சொல்றேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அத ஃபயர் பண்ணி விட்டுருவாங்க. இவருக்கு ஒண்ணும் புரியாது. என்னது எதுக்காக அத போட்டு எரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது எல்லாமே நம்மளோட பாஸ்ட்டு. ஸோ அந்த பாஸ்ட்ல நீ எனக்கு குடுத்த கிஃப்ட், நான் உனக்கு குடுத்த கிஃப்ட், நம்ம 2 பேரோட ஞாபகங்களா இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே இப்ப ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லவும், அவருக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் கஷ்டமா போயிடும். வாங்க அங்கருந்து போன உடனே இவர் என்ன பண்ணுவார், வேக வேகமா அந்த நெருப்ப அணைக்க ஆரம்பிச்சுருவாரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து தான் 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ நெனச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. இதுக்கிடையில அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர், அது வந்து இவருக்கு கால் பண்ணிட்டே இருக்கும் அந்த ஃபியான்சிக்கு. இவங்க கூட இருக்கும்போது அருமை எப்பவும் யாருக்கும் தெரியறது இல்லல்ல. இப்ப ஹீரோயின் விலகி போனோனே, ஹீரோனோட அருமை வந்து இவருக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். திரும்ப ஹீரோன்ட்ட பேசணும்னு நெனைப்பாரு. அந்த பொண்ணோட ஃபோன் கால அவாய்ட் பண்ணுவாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எதுக்காக திடீர்னு நம்மள வந்து ஃபோன் கால் எடுக்க மாட்றான்ற மாரி அதுக்கு ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும். இப்போ ஒருத்தவங்க நம்மள இப்ப ஏமாத்துறாங்க அப்டின்னா, நம்மள ஏமாத்திட்டு அவங்க யார் கூட போய் சேர்றாங்களோ, அவங்களையும் அதே மாரி ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்க தானே செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் இப்ப நடந்துட்டுருக்கும். இப்ப ஹீரோயின் வந்துட்டு இப்ப என்ன பண்ணுவாங்க, அங்கருந்து வந்து சோகமா உட்காந்துட்டே இருப்பாங்களா, திரும்பவும் ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு சமாதானப்படுத்துற மாரி, அவங்க சந்தோஷப்படுற மாரி சில விஷயங்கள் பண்ணுவாரு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "உன்ன பார்த்தாலே நான் சந்தோஷப்படுறேன். நான் எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் உன்ன பார்த்தா நான் சந்தோஷப்படுறேன். நீ பண்றது எல்லாமே எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. டக்குனு ஹீரோயின கிஸ் பண்ணிடுவாரு. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத வந்துட்டு அந்த ஃபியான்சி இருக்காருல்ல, அவர் நின்னு பாவமா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. "நான் வந்துட்டு நான் உன்ன லவ் பண்ணணும்னு
நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, ஏன்னா இப்போ நீ அந்த லவ் ஃபெயிலியரில் தானே இருக்க, அதை நான் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அதை நான் பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க திரும்ப ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அங்கிட்டும் இங்கிட்டும் சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க 2 பேரும் ஜாலியாகவே அங்கிட்டும் இங்கிட்டும் விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க ஹீரோவும் ஹீரோயினும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவருக்கு வந்து ஹீரோயின் அந்த எரிச்சிட்டு போனாங்கல்ல அந்த ஃபோட்டோவில் பாதி மட்டும் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரா. மறுநாள் வந்து அந்த சிஸ்டர் இருக்குல்ல ஹீரோனோட சிஸ்டர், அது வந்துட்டு இவரை மீட் பண்ணவே வந்துடும். எதுக்காக நான் ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு கேட்கவும் இவருக்கு இப்போ இந்த பொண்ணு பார்த்தா பிடிக்கல. உடனே அந்த பொண்ணுக்கிட்ட அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ஷாக பேச ஆரம்பிச்சிடும். இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். இவ்வளோ நாளாக நீ என்கிட்ட எப்படி இருந்த, இப்போ எதுக்கு திடீர்னு இது மாதிரி பேசுகிற, விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். உடனே அந்த அவர் என்ன சொல்வார், நீ வந்துட்டு நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ என் கூட பேசி பழகும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தது, அதே மாதிரி தான் இதுவும். இப்போ எனக்கு வந்து அது பிடிக்கல, அவனை அப்படி பிடிக்கல இப்படி பிடிக்கலன்னு சொல்லவும் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. என் கூட நீ அந்த அளவுக்கு பழகியிருக்க, எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்க, எனக்கு வந்து அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லும். அப்போ இவர் என்ன சொல்வார், உங்கள் அம்மா வந்து ஸ்டெப் மதராக தானே வந்தாங்க, ஸோ நீ வந்துட்டு அந்த மாதிரி ஒன்று கேரக்டருக்கு தான் வந்து சரிப்பட்டு வருவே தவிர்த்து உன்னெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுவார். அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழுகையே வந்துடும். இவனோட தங்கச்சி அதை என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் மேலே தான் அதுக்கு கோவம் திரும்பிடும். ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பிரித்து விட்டுட்டு அவன் மட்டும் ஹீரோ கூட சந்தோஷமாக இருக்காரான்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணும், ஹீரோவுக்கு வந்துட்டு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் இருக்கும், அதை வந்துட்டு என்ன பண்ண அப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி விட்டுரும். இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக தானே இருக்காங்க. இப்போ ஹீரோவை நீ பேசி பழகிட்டு இருக்கா, ஆனால் அவனுக்கு வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பொண்ணு அவனை லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிடுவாங்க. அதாவது அவங்களோட கெஸ்ஸிங்கில் அவங்க சொல்லுவாங்களா, இன்னும் ஹீரோ பார்க்க வர டைமில் ஹீரோக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். இந்த பொண்ணு வந்துட்டு அதாவது அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்குல்ல, அது வந்து ஹீரோக்கிட்டே நல்லா ஒரு மாதிரி அவர்கிட்ட, ஆனால் ஹீரோயினுக்கு தெரியாது அவர் வந்து மயக்கத்தில் இருக்கார், இந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட க்ளோஸாக இருக்குன்றது தெரியல. அவங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் நம்ம யாரெல்லாம் லவ் பண்ணுறோமோ யார்கிட்டலாம் நெருங்குறோமோ இவ வந்து அவங்க எல்லாரையுமே இது பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாங்க. இப்போ அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து ரொம்ப சோகமாகவே கிளம்புவாங்க. நீயாவது என்ன சந்தோஷமா நீயும் என்ன இப்படி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோகமாக அங்கேருந்து கிளம்பும் போது இப்போ அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணாமல் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஹீரோக்கு உண்மையிலே மயக்கத்தில் தான் இருப்பார். இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருப்பார், அவர் அசிஸ்டன்ட் வந்து அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். வந்துட்டு திரும்ப ஹீரோயின் வந்துட்டு ஃபியான்சி கூட சேரணும், ஏன்னா இப்போ அந்த கம்பெனி எல்லாம் அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க, இப்போ முறைப்படி இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணால் தான் அந்த கம்பெனியை காப்பாற்றிக்க முடியும். அதனால ஹீரோனோட அப்பா என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாரு. ஹீரோனுக்கும் ஒரு ஆப்ஷன் இல்லை, ஹீரோ தனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ற கோவத்தில் வந்து இந்த கல்யாணத்துக்கும் சம்மதிக்கிறாங்க. உடனே இப்போ கல்யாண நேரத்தில் வந்துட்டு இந்த ஃபியான்சி ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு வழியாக அவளை அப்படி இப்படி நம்ம நடத்தி ஒரு வழியாக கல்யாணத்துக்கும் சம்மதிக்க வச்சிட்டோன்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கும் போது இப்போ ஹீரோன் வந்து ஃபீல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு விருப்பமே இருக்காது, பேருக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு இருப்பாங்க ஹீரோ மேலே கோவத்தில். அந்த கல்யாண நேரத்தில் கரெக்டாக அந்த ஃபியான்ஸே சந்தோஷமாக இருக்கும்போது கல்யாணம் நடக்கிற நேரத்தில் ஹீரோ இருக்காரில் அவர் வந்துடுவார். அவர் எப்படி அறிமுகம் ஆவாருன்னா வந்துட்டு அந்த சின்ன வயசு பையனா அவர் வந்து இறந்து போனாருன்னு சொல்லிட்டு இருப்பேன் அந்த மாதிரி, அதாவது கண்ணாடி போட்டிருந்தார், அதனால் அவர் அடையாளம் தெரியல. இப்போ கண்ணாடி எடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், நான் தான் அந்த சின்ன வயசில் உன் கூட பழகின பையன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோன் கன்னத்தில் சேர்த்து ஓங்கி ஒரு அறைவாங்க, நீ என்னை தேடி வரத்துக்கு இவ்வளோ நாளாக உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறைவாங்க. ஹீரோ நாங்கள் விட்டுட்டு போகாமல் அவங்கள தூக்கிட்டே வந்துடுவார். இதெல்லாம் கொஞ்சம் ரொமான்டிக் சைன்லாம் போயிட்டே இருக்கு. அப்போ ஹீரோன் என்ன கேட்பாங்க, இவ்வளோ நாள் என்கிட்ட நீ பழகிருக்க, ஆனால் நீ தான் அவன்றது ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார், அதுக்கான நேரம் கரெக்டாக வரணும்ல, அதுக்கு நீ என்னை நம்பணும் இல்லை, அதுக்காக தான் நான் கொஞ்சம் லேட் ஆகினேன், மற்றபடி நான் அப்பத்துலேருந்தே உன் மேலே க்ரஷ்ஷாக தான் இருக்கேன், உன் மேலே லவ்வாக இருக்குன்னு சொல்லும்போது இது எப்படி என்னால் நம்ப முடியும், இதே என்னால் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் இப்போ கோவப்படுற மாதிரி நடிப்பாங்க. வயசில் நான் உன்னை கிண்டல் பண்ணது, உன்னை அந்த மாதிரிலாம் பண்ணதெல்லாம் ஒரு விளையாட்டுத்தனமாக தான் பண்ணிட்டேன், அதை நினச்சி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது அது எனக்கும் தெரியுன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அதோட இப்போ திரும்ப 2 பேர் இப்போ அப்படியே செய்கிற மாதிரி பேசிப்பாங்க. என்னை தேடி வரதுக்கு உனக்கு இவ்வளோ நாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோவும் வந்துட்டு அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹீரோனோட அப்பாவுக்கு வந்து சரியான கோவமாக இருக்கும், ஹீரோன் இந்த மாதிரி பண்ணது, அதாவது கல்யாணம் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் பண்ணது கோவமாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கும் வந்து தன்னோட ஃபியான்ஸை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருக்குது, எப்படியாவது ஃபியான்ஸே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதை நினைக்கும். ஸோ அவங்களும் ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோனுக்கு வந்து இதில் விருப்பமே இருக்காது. இந்த கல்யாணத்தில் இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேர் மனசு விட்டு பேசுவாங்க. திரும்ப அவங்க இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கான பிளான் இருக்காது. ஸோ பிஸ்னஸை தான் ரொம்ப மெயினாக வந்து நினச்சிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபியான்சியோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோவை தான் வந்துட்டு வளர்ப்பு பிள்ளையாக நினச்சி வளர்த்துட்டு இருப்பார். ஹீரோக்கும் அந்த ஃபியான்சிக்கும் ஒத்தே போகாது. கடைசியில் தானே அவருக்கு தெரியும், நம்ம வந்து இறந்து போயிட்டா நினச்சிட்டு இருந்த பையன் வந்து இவன் தான் வந்து அப்பா வந்து இவனை தான் வந்து வளர்த்துட்டு இருக்கிறது கொள்றதுலாம் அவருக்கு புரியாது. ஏன்னா ஃபியான்சியை விட வந்து ஹீரோ தான் வந்துட்டு கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் கரெக்டாக பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நினைப்பார், வளர்ப்பு பிள்ளையாக இருக்கவர். ஸோ அதனால இப்போ போட்டியே வந்து அவங்க 2 பேருக்குள்ள அப்படி தான் இருக்கும். என்னென்னமோ பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோ எல்லாத்தையும் வந்துட்டு சரி கட்டிகிட்டே வந்துடுவார். இப்போ
இதுக்கு முன்னாடியே வந்து ஹீரோயினுக்காக நிறையவே ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ இவர் தான் தனக்காக வந்து இவ்வளோ ஆரம்பத்துலேருந்து தனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்றது ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிய வந்துரும். அவங்க அப்பாவுக்கு வேற கோவமா இருக்குல்ல. இப்போ ஹீரோயின் வந்துட்டு முறைப்படி வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு இவங்க சொத்தெல்லாம் குடுக்க விருப்பமே கிடையாது. ஹீரோவும் சேர்ந்து அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்களோட எல்லாருமே அவங்க ஒரு லாயரா தானே இருப்பாங்க. ஸோ எல்லாம் பேசி வச்சு அவங்க அப்பாவை எப்படி வந்து சமாளிக்கணும், எப்படி அவங்க அம்மாவோட சொத்தெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாம் வாங்கிருவாங்க. ஃபைனலா அவங்க சாதிச்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, திரும்ப அவங்க லிவ் இன் லைஃப்ப கல்யாணம் பண்ணிட்டு, அதாவது சந்தோஷமா கன்டின்யூ பண்ற மாரி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமா